அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த புதிய ஆண்டிலும் நாங்கள் சிந்திக்கப் போகின்ற காரியங்கள் எங்களுடைய இருதயத்துக்கும் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் எங்களுடைய குடும்பங்களுக்கும் பிரயோஜனமுள்ளதாக இருக்க எங்களுடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி எங்களுடைய சத்தத்தை கேட்க உதவி செய்யும். இயேசுவின் நாம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த புதிய ஆண்டில் மறுபடியும் உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவருக்கும் என்றென்றும் இருப்பதாக. நான் இந்த திருச்சபைக்கு புதிதில்லை, பார்த்துருக்கீங்களா? என்ன ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்பாக ஐ திங்க் ஜபக்குமார் ஐயாவுடைய மருமகன் இங்கே இருக்கும்பொழுது நான் ஒரு ஆராதனைக்காக கேடிசி நகர்லேருந்து வந்தோம். ஆண்டவருடைய கிருபையினால் நற்செய்தி அருட்பணித்துறை என்ற ஒரு துறை நம்மளுடைய திருமண்டலத்தில் உண்டு. அதே போல் எல்லா திருமண்டலங்களிலும் உண்டு. நம்மளுடைய தென்னிந்திய திருச்சபைக்கு சொந்தமான அத்தனை திருமண்டலங்களிலும் நற்செய்தி அர்ப்பணித்துறை டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஷன் அண்ட் இவாஞ்சலிசம் என்பது உண்டு. கன்னியாகுமரி தொடங்கி சென்னை முடிய, அதுபோல் கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, ஸ்ரீலங்காவில் ஜாஃப்னா, அதுபோல் நம்மளுடைய சிஎஸ்ஐ திருச்சபைகள் எங்கெல்லாம் இருக்கிறதோ, துபாய், அபுதாபி, எல்லா இடங்களிலும் எல்லா சிஎஸ்ஐயுடைய தலைமை செயலகம் சினாடுன்னு சொல்லுவாங்கள்ல, அது சென்னையில் இருக்கிறது, ராயப்பேட்டையில். அதில் நற்செய்தி 9 துறைகள் உண்டு. சண்டே ஸ்கூல் டிபார்ட்மெண்ட், யூத் டிபார்ட்மெண்ட், பாஸ்டர்ஸ்க்கான டிபார்ட்மெண்ட், கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட், நற்செய்தி அர்ப்பணித்துறை டிபார்ட்மெண்ட், இன்னுமாக 9 டிபார்ட்மெண்ட். இஎம்எஸ்ன்னு சொல்வார்கள், அநேக துறைகளுக்கு உதவி செய்கின்ற டிபார்ட்மெண்ட், இஎம்எஸ் டிபார்ட்மெண்ட். இப்படியாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் பல குருவானவர்கள். நற்செய்தி அர்ப்பணித்துறைக்கு என்னுடைய கணவர் ஜஸ்டின் ஐயா டைரக்டராகவும் நான் அசோசியேட் டைரக்டராகவும் இருக்கிறேன். அதே போல் பாஸ்டரல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு கேரளா ஐயா, சவுத் ட்ராண்ட்ரம் ஐயா இருக்கிறாங்க. சண்டே ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஆந்திரா தெலுங்கு ஐயா இருக்கிறாங்க. யூத் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இன்னொரு தெலுங்கு ஐயா இருக்காங்க. கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு கன்னியாகுமரி டைசிஸ்லேருந்து ஒரு ஐயா இருக்கிறாங்க. தலித் ஆதிவாசின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அவங்களுக்கு மதுரையிலேருந்து ஒரு ஐயா இருக்காங்க. இப்படியாக 9 டிபார்ட்மெண்ட் இருக்கோம். ஒவ்வொரு குருவானவர்கள் பல இடங்கள்லேருந்தாக நாங்கள் பல கிராமங்களுக்கும் பல மாநிலங்களுக்கும் பிரயாணம் செய்து எங்களுக்கு கீழே 1921 மிஷனரிஸ் இருக்கிறாங்க. எப்படின்னா, கேரளாவில் சவுத் கேரளா அண்ட் மலபார் டிஸ்ட்ரிக்டில் ஐயர் ஆகணும்னா 10 வருஷம் நீ மிஷினரியாக இருக்கணும் நார்த்தில். அதுக்கப்புறகு தான் ஐயருக்கு படிக்க அனுப்புவாங்க. அதுக்கப்புறகு தான் ஆர்டினேஷனே கிடைக்கும். இவ்வாறு இருக்கிறதுனால அநேக டிபார்ட்மெண்ட்ஸில் அநேக டயசிஸில் மிஷினரியாக அனுப்பப்பட்டு அதுக்கப்புறகு தான் அவர்களை தேறினவர்கள் ஐயராக மாற்றுவாங்க. அல்லாட்டி அவங்க மிஷினரியாகவே இருப்பாங்க. சந்தோஷமாக மிஷினரிஸாக இருக்கிறாங்க பல வட இந்தியாக்களில். அவர்கள் அதை சிலருக்கு படித்து முடித்து விட்டு நான் மறுபடியும் மிஷினரியாக செல்கிறேன்னு சொல்லிட்டு நார்த்துக்கு போயிடுறாங்க. இவ்வாறாக இருக்கும்பொழுது இவர்களை பார்த்து இவர்களுக்கு ஊழியத்தின் தாக்கங்களை கொடுத்து அவர்கள் கீழே இருக்கிற விசுவாசிகள் அவர்களை கொஞ்சம் படித்தவங்களை பொறுக்கி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது எங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. பொறுப்பு அது மாத்திரம் இல்லை, வருகின்ற பிரச்சனைகள், நம்முடைய கவர்மெண்ட்லேருந்து வருகிற பிரச்சனைகளை எப்படி அவர்கள் கையாள வேண்டும், லா அண்ட் ஆர்டர்ஸ் கற்றுக் கொடுக்குறோம். மெடிக்கல் சம்பந்தமாக மெடிக்கல் டாக்டர்ஸ் எங்கள் கையில் இருக்கிறாங்க, அவங்கள வச்சு கற்றுக் கொடுக்குறோம். எப்படி ஃபஸ்ட் எய்ட் நம்மளுடைய விசுவாசிகளுக்கோ நம்ம கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கோ செய்து கொடுக்கணும். இவ்வாறாக பல விதமான ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து எங்களுக்காகவும் எங்களுடைய பிரயாணங்களுக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். வருகின்ற 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி கேரளா டயசிஸில் எல்லா கேரளா 6 டயசிஸ் இருக்குது. அதிலிருந்து 45 போதகர்களை, இளம் குருவானவர்களை தேர்ந்தெடுத்து எப்படியாக நம்மளுடைய திருச்சபையை டபுளாக்கணும், ஒரு திருச்சபை எப்படி இன்னொரு கிராமத்தை தத்தெடுத்து ஊழியம் செய்ய வேண்டும் என்று ட்ரைனிங் கொடுக்க போகிறோம். ஜெபித்து கொள்ளுங்கள். எங்களுடைய ஊழியங்கள் பலவாக இருக்கிறது. கர்த்தர் உங்களுடைய ஜெபங்களை எங்களை வைத்துக்கொள்ள நினைவுபடுத்துவாராக. எப்பெல்லாம் ஞாபகம் வருதோ ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி நம்மளுடைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி ஏசாயா 58ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வாசிப்போம்.
இந்த ஏசாயா 40ஆம் அதிகாரத்திலிருந்து 66ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை அவரை விடுதலை செய்து எப்படி அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்வை கொடுக்க போகிறார் என்று அவர்களுக்கான ஒரு வாக்கு தத்தம் உள்ள அதிகாரங்களாக இருக்கிறது. 40ஆம் அதிகாரத்திலிருந்து 66ஆம் அதிகாரம் வரைக்கும். 39ஆம் அதிகாரங்களை பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனியர்கள் மற்றும் அசிரியர்கள் கடியில் அவர்கள் சிறையாக இருக்கிறாங்க. 40ஆம் அதிகாரத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு ஏசாயா மற்றும் சில தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களுக்கு வாக்குறுதிகளை கொடுக்கிறார். எப்படி உங்களுடைய நம்பிக்கையும் கலைக்கப்படாதபடிக்கு உங்கள் நம்பிக்கை இனிமேலும் கட்டப்படும், நீங்கள் ஆகவே கலங்க வேண்டாம் என்று சொல்லி. கேட்குதா நான் பேசுறது? கலங்க வேண்டாம் என்று சொல்லி இவர்களுடைய இஸ்ரவேல் ஜனங்களுடைய சமுதாயத்தை சீர்படுத்தும் வண்ணமாக ஆண்டவர் பல வாக்குறுதிகளை கொடுக்கிறார். இந்த 58வது அதிகாரமும் ஒரு வாக்குறுதியான ஒரு அதிகாரமாக இருக்கிறது. சிறைப்பட்டவர்கள் திரும்பி வந்த பிறகு அவர்களுடைய தேசம் எப்படி இருக்க போகுது, அந்த இஸ்ரவேல் அவருடைய குடியிருப்பு கானான் தேசம் எப்படியாக தேவன் அவர்களை சீர்படுத்த போகிறார், அவருடைய தேசத்தில் என்ன செழிப்பெல்லாம் வரப்போகிறது என்று சொல்லி இப்படியாக வாக்கு கொடுக்கின்ற ஒரு அதிகாரமாக இந்த 58ஆம் அதிகாரம் இருக்கிறது. ஆனால் இந்த 58ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்த 12ஆம் வசனத்துக்கு மேலே வசனங்களெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷம். நம்ம வீடுகளில் நிறைய அட்டையில் இருக்கும், நீ நீர்ப்பாய்ச்சலான தோற்றத்தை போல இருப்பா, நீ அப்படி இருப்ப இப்படி இருப்பேன்ட்டு. ஆனால் இந்த அதிகாரத்தின் முதல் துவக்கத்திலேருந்தே நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது, இந்த ஆசீர்வாதங்கள் எந்த ஆசீர்வாதமும் தேவன் கொடுக்கிற எந்த ஆசீர்வாதம், நல்லா தூங்குற நேரம், வெரி குட், எந்த ஆசீர்வாதமும் தேவன் கொடுக்கின்ற ஆசீர்வாதம் ஒரு கற்பனையோடும் கட்டளையோடும் தான் செல்கின்றது. சும்மா நம்ம கொடுத்தா நம்ம பிள்ளைங்களுக்கே சொல்லுவோம் இல்லையா, நீ இதை செஞ்சால் சாக்லேட் வாங்கி தருவேன், அது செஞ்சால் இப்படி தேவேன் அப்படின்னு செய்வேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு வரும்பொழுது எல்லாமே ஒரு கட்டளையோடு தான் வருகிறது என்பதில் சந்தேகம் இல்லை. இந்த முதல் அதிகாரத்திலேருந்தே நம்ம வசனத்திலேருந்தே நம்ம பார்க்க வேண்டும். கர்த்தர் தீர்க்கதரிசியை கொடுத்து சொல்கிறார், இந்த இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் அவங்க பாவங்களை குறித்து நீ எச்சரிக்கை கொடு. இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க, சிறை இருப்பில் இருக்கிறாங்க, ஆனாலும் அவர்கள் மனம் திரும்பாதபடிக்கு அவர்கள் என்ன மனதில் விரும்புகிறார்களோ தங்களுடைய இஷ்டப்படி நடக்கிறார்கள். அவர்கள் மீறுதல் அதிகமாக இருக்கிறது. முதல் வசனத்தில் சொல்லுறது அவர்கள் மீறுதல் அதிகமாக இருக்குது. கடவுளே ஏன்று ஜெபிக்கிறாங்க, உபவாசம் பண்ணுகிறாங்க, ஆனால் அவங்க உபவாசத்தெல்லாம் நான் அருவருக்கிறேன். காரணம் அவருடைய மீறுதல் அதிகமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட மீறுதல்கள் இந்த வெளியே வருவதற்கு அவர்களுக்கு எக்கால துணியாக நீ சத்தமிட்டு கூப்பிடு என்று சொல்லி தீர்க்கதரிசிக்கிட்டு சொல்லுகிறார். 6ஆம் 7ஆம் வசனங்களை பார்க்கும் பொழுது எப்படியாக இவர்கள் உபவாசிக்க வேண்டும், ஏன் இவர்கள் உபவாசிக்கிறார்கள் ஆனால் ஜெபம் கேட்கப்படவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் பார்க்கும்போது அநேக காரியங்களுக்காக பல ஆண்டுகள் ஜெபித்தது உண்டு, பல மாதங்கள் ஜெபித்தது உண்டு, பலரிடம் எழுதி போட்டு ஜெபித்தது உண்டு. ஆனாலும் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் இல்லாமல் இந்த ஆண்டிலும் இப்படி இருக்குமோ, என்னுடைய வாழ்க்கை இப்படியே தான் இருக்குமோ அப்படின்ட்டு ஒரு கேள்விக்குறிகள் நிறைய இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுறாரு எப்படி உபவாசிக்க வேண்டும். நம்முடைய உபவாசங்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்று வேதம் தெளிவாக காட்டுகிறது. என்னுடைய பக்தி வினயம், நான் உபவாசிக்கிறேன் என்று சொல்லி பக்தியை நான் வெளிப்படுத்தும் பொழுது அது மாய்மாலமாக இருக்கக்கூடாது. வேதத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி மாய்மாலமாக வாழ்ந்தார்கள். எதுனா தங்களுடைய ஆஸ்தினால் உபவாசித்தார்கள், எல்லாவற்றையும் படம் காட்டுறதுக்காக உபவாசித்தார்கள். அவருடைய வாழ்க்கையில் மாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஏழைகளை கண்டால் இன்னும் ஒடுக்குகின்ற வாழ்க்கை, பசி உள்ளவர்களை கண்டால் துரத்துகின்ற வாழ்க்கை. ஆண்டவர் இந்த காலை வேளையில், இந்த அதிகாலை வேளையில் நம்மள்கிட்ட சொல்கிறாரு, அநேக காரியங்களுக்கு ஜெபத்துக்கு பதில் வராத காரணம் எங்கோ ஒரு இடத்துல நம்ம தவறிக்கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை அது உபவாசமாக இருக்கலாம், இல்லை அல்லது வேறொரு காரியமாக இருக்கலாம், நம்ம தவறிக்கொண்டே இருக்கிறோம். நான் இதற்கு முன்பாக பல சர்ச்சில் செஞ்சுருக்கேன். கடைசியாக நான் ஊழியம் செய்த சர்ச்சில் ஒரு அரசு அதிகாரி, நம்மளுக்கு ஒரு 2021 சம்திங் எலெக்ஷன்ஸ் வந்துச்சுல்ல, சர்ச் எலெக்ஷன் வந்துச்சு. அவர் வந்தார், அம்மா எல்லா உபவாச கூட்டத்துக்கும் நான் சாப்பாடு போட்டுருவேன், அனௌன்ஸ் பண்ணிடுங்க
அந்த நேரம் பார்த்து கொரோனா வந்துச்சு. அவர் நேரத்துக்கு உபவாச கூட்டமே இல்லை. அம்மா நான் வந்து சாப்பாடு போடணும்னு நினச்சேன், அப்படி தான் எனக்கு எலெக்ஷனில் ஓட்டு கிடைக்கும். இது தேவன் விரும்புறதில்ல. இப்படிப்பட்ட உபவாசத்தையும் வாரி வாரி கொடுக்குற தான தர்மத்தை தேவன் விரும்புகிறதே இல்லை, அருவருக்கிறார். அதை தான் ஆண்டவர் சொல்கிறார், இதை நான் அருவருக்கிறேன். வலது கை செய்கிறது இடது கை தெரியக்கூடாது, அதுதான் உண்மையான உபவாசம் என்று வேதத்தில் மத்தேயுவில் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். சிலர் அங்கிகளை போட்டு நான் இப்படி ஜெபிக்கிறேன் அப்படி ஜெபிக்கிறேன் என்று வெளியே படம் காட்டுறது தேவன் அருவருக்கிற ஜெபங்களும் அருவருக்கிற உபவாசமாக இருக்கிறது என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை தான் தேவன் நமக்கும் கற்றுக் கொடுக்கிறார். ஒரு சில என்னுடைய சென்னையில் இருக்கிற அந்த பக்கத்து சர்ச்சில் இருக்கிற ஒரு தம்பி எப்போ பார்த்தாலும் ஒரு ஸ்டேட்டஸ் அனுப்புவார். ஏழைக்கு சாப்பாடு கொடுக்குறதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து ஒரு ரீல்ஸ் போடுறது, அப்புறம் யாருக்கெல்லாம் தண்ணி பாட்டில் கொடுக்குறாரோ நீ நல்லா செய்யலாம். ஆனால் மற்றவர்கள் பார்த்து உன்னை பெருமைப்படும்படி நம்ம செய்கிறதை தேவன் வெறுக்கிறார். எல்லாம் செய்யலாம், ஆனால் தேவனுக்கு நம் மற்ற யாருக்கும் தெரியாமல் செய்கின்ற அநேக காரியங்களுக்கு தான், அந்தரங்கத்தில் செய்கிற காரியங்களுக்கு தேவன் வெளியரங்கமாய் பதில் கொடுக்கிறார். ஏன்னா நம்ம வெளியரங்கமாக செஞ்சுட்டோன்னா 4 பேர் புகழுவாங்க, அவ்வளோதான். ஆண்டவர் அதுக்கு மேலே தலையிடவே மாட்டார். உங்களுடைய ப்ரைஸ், உங்களுடைய வாழ்த்துகள், புகழ்கள் எல்லாம் மற்றவங்கள்ட்ட வந்துடுச்சு. இனி கடவுள் எதுக்கு உங்களுக்கு உதவி செய்யணும்? ஆகவே நம்முடைய உபவாசம் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் தெளிவாக ஏசாயா 50, தயவு செய்து பைபிளை திறந்து பாருங்கள். பைபிள் இல்லாதவங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட பாருங்கள். வேதம் இல்லாமல் நம்ம ஆலயத்துக்கு தயவு செய்து வர வேண்டாம். இந்த வேதத்தை நம்ம சுமக்கும் போது வேதத்தின் வசனங்கள் நம்ம வயசான காலத்தில் நம்மளை சுமக்கும். தப்புவிப்பேன்னு சொன்ன தேவன், உன்னை ஏந்துவேன் சுமப்பேன் தப்பே, முதிர் வயதிலும் கைவிடாதிருப்பேன்னு சொல்கிற வசனம் முதிர் வயதிலும் உங்களை கைவிடக்கூடாதுன்னா வேதத்தை சுமந்து வெக்கப்படாமல் வாங்க. சின்ன பிள்ளையில பைபிள், பாட்டு புக்கு, ஜப புஸ்தகம் எல்லாத்தையும் தூக்கிட்டு வர சொல்லுவோம். இப்போ எல்லாம் ஸ்க்ரீனில் வந்துடுச்சு. நல்லா அதெல்லாம் தூக்க வேண்டாம், வேதத்தை தூக்க பழகி கொள்ளுங்கள். வேதத்தில் பார்க்கும்பொழுது 6:58 அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தில் பார்க்கும்பொழுது எப்படி உபவாசிக்க வேண்டும், எது தேவன் விரும்புகிற உபவாசம் என்று சொல்லி அதில் பார்க்கிறோம். இப்படியாக தேவன் இப்படிப்பட்ட இருதயத்தை தான் விரும்புகின்றார். இப்படிப்பட்ட உபவாசித்து தேவனுக்கு பிரியமாக இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிற ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை 12ஆம் ஆசீர்வாதம் வசனத்தில் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், இப்படியெல்லாம் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து வாழ்வீர்கள் என்றால், இப்படியெல்லாம் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வீர்கள் என்றால், இப்படியெல்லாம் நான் சொன்ன 6, 7, 8 வசனங்களின்படி வாழ்வீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் முதலாவது சொல்கிறது 12ஆம் வசனத்தின் முதல் பகுதி, உன்னிடத்தில் தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். முதலாவது இல்லங்களில் இருக்கிற ஆசீர்வாதத்தை தருகிறார். பாழாய் கிடந்த குடும்ப வாழ்க்கையை தேவன் கட்டுகின்ற தேவனாய் இருக்கிறார். பூர்வ நாட்கள் முதல் பல காரியங்கள் தடைப்பட்டு கொண்டே இருந்ததில்லை, பல காரியங்களுக்கு நம்ம முயற்சி எடுத்தும் அது வாய்க்காது போன காரியங்கள் உண்டு. பல வருடங்கள், பல மாதங்கள் நாம் ஜெபித்து ஆண்டவரே இந்த வருஷத்திலாவது இந்த ஆசீர்வாதம் கிடைக்கட்டும், இந்த வருஷத்திலாவது இது நடக்கட்டும், இந்த வருஷத்திலாவது என் வாழ்க்கையில் இது நடக்கட்டும், இந்த ப்ரொமோஷன் இந்த வருஷத்திலாவது கிடைக்கட்டும், என் பிள்ளைக்கு இந்த வேலை இந்த வருஷத்திலாவது கிடைக்கட்டும். எத்தனை கண்ணீரின் ஜெபங்கள்ல எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், எந்தெந்த காரியத்தில் நம்முடைய வாழ்க்கை பாழாய் கிடந்ததோ, நம்முடைய குடும்பங்கள் கட்டப்படாதபடிக்கு, நம்முடைய குடும்பங்களின் அஸ்திபாரங்கள் மேலே வராதபடிக்கு, ஒரு முட்டுக்கட்டையில் இருந்துச்சோ, எத்தனை எக்ஸாம் எழுதினாலும் எனக்கு வேலை கிடைக்கலையே, எங்கெல்லாம் நான் போய் பார்க்குறேன் வேலை கிடைக்க மாட்டேங்குது, என்னுடைய ப்ரொமோஷனுக்கு வர வேண்டிய பேப்பர்ஸ் தள்ளப்படுவதற்கு எவ்வளோ காசு செலவழிச்சு ஆனாலும் கிடைக்க மாட்டேங்குது, ஐயோ டிரான்ஸ்ஃபருக்காக எவ்வளோ அலையிறேன் கிடைக்க மாட்டேங்குது கதறுகின்ற குடும்பங்கள் எத்தனை பேரை நான் பார்த்துருக்குறேன். இங்கேயும் இருப்பீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுடைய குடும்பங்கள் கட்டப்படும், உங்களுடைய இல்லங்கள் கட்டப்படும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை கட்டுகிறவராய் இருக்கிறார். எந்த இடங்களெல்லாம் பாழாய்க்கப்பட்டது, ஆனால் செய்ய வேண்டியது தேவனுக்கு பிரியமுள்ள இருதயமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமுள்ள இருதயமாக இருக்கும் பொழுது நான் என்ற ஆணவம் இருக்கக்கூடாது. நான் என் குடும்பம் இல்லாதபடிக்கு மற்றவர்களை பார்க்க வேண்டும், என் சகோதரர்களை பார்க்க வேண்டும், என் தெருவில் இருக்கிறவங்களை பார்க்க வேண்டும், என்னை விட கஷ்டப்படுகிறவர்களுக்காக நான் கதற வேண்டும், அவர்களுக்காக கூக்குரலிட வேண்டும், அவர்களுக்காக ஐ ஹாவ் டு வாய்ஸ் அவுட் ஃபார் தெம். நான் அவர்களுடைய வாய்ஸாக இருக்கணும், அவர்களுடைய தொனியாக நான் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் வாழும்போது
கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை கட்டுகிறவராக இருக்கிறார். பாழான குடும்பங்கள் கட்டப்படுவதற்கு இந்த புதிய ஆண்டில் தேவன் கிருபை தருகிறார். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிற தேவன். அதே ஏசாயா 61ஆம் அதிகாரத்தில் 2, 3, 4 வசனங்களை பார்க்கும் பொழுது தேவன் சொல்லுகிறார், எல்லாருடைய சிறையிருப்பையும் நீக்கி சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் ஆனந்த தைலத்தையும் துதியினுடையும் தருகிற தேவன். ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை தருகிற தேவனாக இருக்கிறார். முதலாவது நம்முடைய இல்லங்கள் கட்டுவதற்கு தேவன் கிருபை உள்ளவராக இருக்கிறார். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது அந்த அடுத்த தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். தலைமுறை தலைமுறை உங்களுடைய சந்ததிகள் கட்டப்படும். நீங்கள் போட்ட இந்த அஸ்திபாரத்துக்கு மேலே நீங்கள் தேவனுக்கு பிரியமாக இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கை நம்முடைய பிள்ளைகளை கட்டும். ஒருவேளை நம்ம நினைக்கலாம் இது எப்படி ஆகும். ஏசாயா தீர்க்க 44ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலேருந்து அப்படியே பார்க்கும் பொழுது, உன் சந்ததி மேல் என் ஆசீர்வாதத்தையும் உன் சந்ததி மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஆவியை ஊற்றுகிற தேவன் கடைசி நாட்களில் நம்முடைய பிள்ளைகள் கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக இருக்கிற பிள்ளைகளாக தேவன் மாற்றுவார். இது எப்படி ஆகும்? என்னுடைய பிள்ளையை பற்றி நமக்கு தெரியும். ஐயோ, என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை பற்றி தெரியும், என் பிள்ளைகளுடைய அட்டூழியங்கள் தெரியும். சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போதே ஆண்டவர் என் பிள்ளைக்காக நான் எவ்வளோ ஜெபித்தேன். ஆனால் அதுக்கு மாறாக என்னுடைய பிள்ளைகள் வாலிப வயதில் இருக்கிறார்கள்னு சொல்லி கலங்குகின்ற அநேக பெற்றோருக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நம்முடைய வாழ்க்கை கடவுளுக்கு பிரியமாக இருந்தால் நம்முடைய குடும்பம் மட்டும் இல்லை, நம்முடைய சந்ததிகள் they will carry our legacy. நம்முடைய நற்பண்புகளை பிள்ளைகள் தொடர்ந்து கொண்டு போவார்கள், பேர பிள்ளைகள் தொடர்ந்து கொண்டு போவார்கள். நான் எல்லா இடத்துலையும் சொல்வது, வேதத்தை நான் தூக்காமல் இருந்தால் என் பேரப்பிள்ளை தாத்தாவே தூக்க மாட்டேங்காங்க, பாட்டியே தூக்க மாட்டேங்காங்க, நானும் கைவீசுன்னு கோயிலுக்கு வருவேன். பேரப்பிள்ளைகள் கற்றுக்கொள்வாங்க. ஆனால் சந்ததி மேலும் சந்தானத்தின் மேலும் ஆவியை ஊற்றுகிற தேவன் சொல்கிறாரு, நம்ம கட்டப்படும் பொழுது, நம்ம சரியாகும் போது நம்முடைய சந்ததி மேலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஊற்றுகிற தேவன். யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் பார்க்கறது, மாம்சமான யாவர் மேலும் ஆண்டவர் அவருடைய ஆவியை ஊற்றுகிறார். அவர்கள் கட்டுவதற்காக மாம்சமான யாவர் மேலும், சாதாரண மனுஷர் மேல். ஆதி காலங்களில் ஆண்டவருடைய ஆவி பரிசுத்தவான்களுக்கு மேல் மாத்திரம் இருந்தது, தீர்க்கதரிசிகள் மேல் மாத்திரம் இருந்தது. அந்த பக்கத்தில் போகிறதுக்கே பயந்தார்கள். அந்த மேக ஸ்தம்பம் வரும்போது தூரத்திலிருந்து பார்த்தார்கள். காரணம், ஒன்லி பரிசுத்தவான், the one who are holy, the most holy, they can only see the grace of God. ஆண்டவருடைய கிருபைகளை அவர்கள் மாத்திரம் பார்க்க முடியும், தூரத்திலிருந்தே பார்க்க முடியும். அவர்கள் மேலே மட்டும்தான் ஆசீர்வாதம், அந்த ஆவி இறங்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, சாதாரண மனுஷனாகிய உங்கள் ஒவ்வொரு பேர் மீதும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். அது எப்படி ஆகும்? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இதே காரியம் நடைபெறுகிறது. எல்லாரும் மேல் வீட்டு அறையில் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் வருகிறார். பலரும் பல பாஷையில் பேச ஆரம்பிக்கிறார்கள். பக்கத்தில் இருந்தவங்களாம் சொல்கிறாங்கல்ல, இவர்கள் சாதாரண மனுஷர்கள், நம்ம பாஷையை பேசுகிறாங்க, படிப்பறிவில்லாதவர்கள் நம்ம பாஷையை பேசுகிறாங்க, இப்படி இது எப்படி ஆகும்? தேவஜனமே, திருச்சபை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம்மளுடைய பிள்ளைகளை குறித்து நம்ம கவலைப்படுறோம்ல, we are very much worried about our kids. ஆனால் இந்த வாலிப வயதில் எப்படி இருக்கும்? இந்த யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் முதலாவதாக பிள்ளைகள் மேலும் குமாரன் மேலும் குமார்த்தி மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். சின்ன பிள்ளைங்க, விளையாட்டு பிள்ளைங்க, என்ன தெரியும் அந்த பிள்ளைங்களுக்கு? தெருவில் விளையாட பிடிக்கும், டோரா பூச்சி பார்ப்பாங்க, கார்ட்டூன்ஸ் பார்ப்பாங்க. அதில் அடிக்ட் ஆகிருக்கிற பிள்ளைகள் மேலே ஆண்டவருடைய ஆவி இந்த புது வருடத்தில் ஊற்றப்பட போகிறார். எந்த காரியத்துக்கும் உங்கள் பிள்ளைங்க அடிமைப்பட்டிருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகள் மேலே ஆண்டவருடைய ஆவி ஊற்றப்படுகிறது. ரெண்டாவது பார்க்கும்போது மூப்பர் மேலே ஊற்றப்படுகிறார். தப்பாக நினைக்காதீங்க, தப்பாக நினைக்காது. என்னுடைய தகப்பனாருக்கு 80 வயது, என்னுடைய மாமியாருக்கு 81 வயது. நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கீங்களா அம்மா? ஆடியோ அவுட்டு, வீடியோ அவுட்டு. ஆனால் இவங்க மேலே தான் ஆண்டவருடைய ஆவி ஊற்ற போடுறாராம். அவங்க என்னத்தை பேசுவாங்க? அவனுடைய சத்தத்தை எப்படி கேட்பாங்க? அதுதான் அதிசயம். புதிய ஆண்டில்
ஆடியோ அவுட் ஆனாலும் பரவாயில்ல, வீடியோ அவுட் ஆனாலும் பரவாயில்ல, ஆண்டவருடைய ஆவி மூப்பர்கள் மேலே, முதியவர்கள் மேலே ஆண்டவர் ஊற்றுகிறார். இதை விட என்னன்னு தெரியுமா? காலையில் என்ன சாப்பிட்டோன்ட்டு மத்தியானம் கேட்டால் தெரியாது. அப்படிப்பட்ட மறதியான முதியோர்கள் மேலே ஆண்டவருடைய ஆவியை ஊற்ற போகிறார். புதிய ஆண்டில் இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு முதியோர்கள் மேலும் ஆண்டவருடைய ஆவியை ஊற்றி உங்களுடைய சந்ததியை கட்டுவதற்காக உங்களை நிரப்ப போகிறார். உங்களுடைய சந்ததி மூலமாக பெரிய காரியங்கள், சந்தானத்தின் மூலமாக பெரிய காரியங்களை வருஷ கடைசியில் பார்க்கும்படியாக உங்கள் மேலே ஊற்ற போகிறார். அது மட்டும் இல்லை, அடுத்ததாக பார்க்கும்போது வாலிபர்கள் மேலே அவர்கள் தரிசனம் காண்பார்கள். ட்ரீம் பிக்ன்ட்டு அப்துல் கலாம் சொன்னார். நம்ம பசங்களும் பிள்ளைங்களும் ட்ரீம் பண்ணுறது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா நானும் 3 பசங்களோடு வாழ்கிறேன். என்னுடைய கணவர் 2 பசங்க, எனக்கு 22 வயதும் 20 வயதும். அவங்களுடைய கற்பனைகள், கனவுகள் எல்லாம், அவங்களுடைய பேச்சுகள்லாம் வித்தியாசமாக தான் இருக்கும். எனக்கு தெரியும் என்னுடைய பிள்ளைகளுடைய வாலிப வயதில் எதை பற்றி பேசுவாங்க, எதை பற்றி கற்பனை பண்ணுவாங்க, எதை பற்றி கவலைப்படுவாங்க, எதை பற்றி அவங்க காசிப் பேசுவாங்கன்ட்டு எனக்கு தெரியும், அவர்களோடு பழகிறதுனால. உண்மைதானே? நம்ம அண்ணன்மார்களுக்கும் தெரியும், நிறைய வாலிப பிள்ளைங்களுக்கு தெரியும், எதை பற்றி ரொம்ப ட்ரீம் பண்ணுவோம். ஐயோ இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, அப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, எத்தனை மணிக்கு அங்கே போகணும், இத்தனை மணிக்கு அங்கே போகணும். அது அம்மாட்ட சொல்கிறதுக்கு, அம்மா என் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன், எந்த ஃப்ரெண்டை பார்க்க போகிறானோ தெரியல. ஆனால் அவங்கள் மேலே நம்பிக்கை இல்லாத பிள்ளைங்க தான். ஐயோ எப்படி இந்த பிள்ளைங்க இப்படி போவாங்கன்ட்டு ஒரு நம்பிக்கையற்ற ஒரு நிலைமையில் இருக்கும்போது அந்த பிள்ளைகளை தான் தேவன் நம்பி அவருடைய சந்ததியாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட பிள்ளைகளை தான் தேவன் தமக்கென்று தெரிந்து கொள்கிற தேவனாக இருக்கிறார். அவர்களுடைய இருதயத்தில் ஆவியானவர் ஊற்றப்பட்டு தலைமுறையாக இவர்கள் ஆண்டவருடைய சந்ததி என்று சொல்லத்தக்கதாக பெரிய காரியங்களை செய்ய இந்த திருச்சபையிலிருந்து பிள்ளைங்க எழும்ப போகிறார்கள். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது திருச்சபைகள் கட்டப்படுவதற்காக தேவன் உங்கள் மேல் ஆவியை ஊற்றப் போகிறார். திருச்சபைகள் கட்டப்படுவதற்காக இன்னைக்கு பாருங்க, எல்லா திருமண்டலங்களும் எல்லா திருச்சபைகளும் பாழாய் போகிற ஒரு சூழ்நிலையை ஓடிக்கொண்டிருக்கிறது. நாங்கள் we are traveling a lot. எல்லா திருமண்டலங்களுக்கு போயிட்டே இருக்கும்பொழுது ஒரு பாரம் எங்களுக்குள்ளாக அழுத்துகிறது. வேதனையான ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். முந்தா நாள் 2 நாளுக்கு முன்பாக ஒரு பிடி படித்த ஒரு சகோதரனை பார்க்கிறேன். அவர் சொல்கிறாரு, நான் ஊழியத்துக்கு மிஷினரியாக போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, டேய் நீ போகிற சம்பளம் 10,000 கிடைக்கும், எனக்கு அப்படி இல்லை. 5 வருஷத்தில் ஆர்டினேஷன் ஆனோன்னா ஒரு வீடு குருமனை கொடுத்துருவாங்க, 30,000 சம்பளம் கொடுத்துருவாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு என் ஒய்ஃப்க்கு வேலை கொடுத்துருவாங்க. வேலைக்காக வருகின்ற போதகர்கள் அநேகம். ஏன் திருச்சபை பாழாய் கொண்டிருக்கிறது? ஆத்ம பாரம் இல்லாமல் ஜெபிக்கிறதுக்காக இதை சொல்லுகிறேன். தயவு செய்து நம்முடைய திருச்சபை இங்கே இல்லை, ஆல்மோஸ்ட் எவ்ரி டயசிஸ், ஆல் த டயசிஸ் புதிதாக படிக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஒரு செக்யூர் ஜாப், ஐடி ஃபீல்டுக்கு போனால் ரிசர்ஷன் ஆயிடுவேன், வெளியே போகணும்னு சொல்லிடுவாங்க என்னைக்காவது ஒரு நாள். ஆனால் திருச்சபை என்னை வெளியே போக சொல்லாது, திருமண்டலம் என்னை வெளியே போக சொல்லாது, 67 வயது வரைக்கும் நான் வேறு பார்த்துடலாம். இப்படி இருக்கும்போது திருச்சபைகள் பாழாய் போய்விட்டது. வேதனையோடு சொல்கிறேன், திருச்சபைக்காக ஜெபிக்கிறவர்களாக தேவன் இந்த ஆண்டில் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். அதை கட்ட வேண்டும். பாழாய் கிடக்கிற ஸ்தலங்கள், பக்கத்து கிராமம் பாழாய் இருக்கிறது, ஐயோ என் திருச்சபை மூலமாக ஒரு ஆலயமாக கட்டப்பட வேண்டும், என் திருச்சபை மூலமாக நான் அங்கே ஊழியம் செய்ய வேண்டும். ஒரு சிலராய் சேர்ந்து வாரதோறும் அங்கே போய் தேவனுடைய நாமத்தை சொல்ல வேண்டும். இப்படி ஒரு எண்ணத்தோடு நம்மளுடைய திருச்சபையில் செய்யப்படும்போது நம்முடைய சந்ததி மட்டும் இல்லை, தலைமுறையாக அஸ்திபாரங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. எந்த காரியமும் நாங்கள் செய்யாமல் சொல்கிறோம். நாங்கள் மிஷினரிஸாக இருந்தோம், ஐஇஎம்ல, இந்தியன் இவாஞ்சலிக்கல் மிஷனில், குஜராத்தில் மிஷினரிஸாக சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். 5 மாதம் கற்பமாக இருக்கும்போது பயங்கர, அப்பொழுது நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வாஸ் த சீஃப் மினிஸ்டர். அப்போது நம்முடைய மோடி ஐயா தான் அப்போ சீஃப் மினிஸ்டராக இருந்து, கேட்குதா, சீஃப் மினிஸ்டராக அவங்க அடித்தாங்க, உதைச்சாங்க, குழந்தை இறந்து போச்சு. ஆனாலும் அங்கே இருந்த ஊழியம் செஞ்சோம். ஒரு கட்டத்தில் ஒரு திருச்சபை அங்கே உருவாக்கணும். பிலாயில் அது தமிழ் திருச்சபை,
அங்கே ஹிந்திக்காரங்க எங்களுக்கு வேண்டாம், நீங்கள் உங்களுடைய டயசிஸ் கூட சேர்த்துக்கோங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அப்படியாக தான் நாங்கள் ஊழியத்துக்கு வந்தது. ஒரு நாள் யோசிச்சதில்லை அங்கி போடணுன்ட்டு. அங்கி போடுறவரை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சவா இன்றைக்கி ஆண்டவருக்காக நிற்கிறேன். கடவுளுக்கு தெரியும் யாருக்கு எங்கே கொண்டு வைக்கணுன்ட்டு. ஒன்று சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் நேர்த்தியாக வச்சிருக்கிறார். எங்கே வச்சா அவங்க பிரகாசிப்பாங்க, எங்கே வச்சா அந்த பாழான திருச்சபைகள் கட்டப்படும்ட்டு, எங்கே வச்சா முன்னேறி செல்வாங்க. ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய டாஸ்க். வருகிற ஆண்டில் ஒரு கிராமத்தில் இருந்து மக்களை ஆண்டவருக்காக கூட்டி சேர்க்கிறது பெரிய பொறுப்பை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். இந்த ராமையன்பட்டியின் மூலமாக ஒரு கிளை சபை ஒருவேளை இப்போ இருக்கலாம், இன்னொரு கிளை சபைக்காக தேவன் உங்களை உருவாக்குகின்ற ஒரு நேரமாக இருக்கிறது. ஆண்டவரை என் மூலமாக, என்னுடைய திருச்சபை மூலமாக எவ்வளோ பெரிய காரியங்கள் செய்கின்றேன். ஐயோ எங்களுக்கு ஃபண்டில் பிரச்சனையே இல்லை, வாய் தான் நம்மளுக்கு ஃபண்டு. ஏசு நல்லவர்னு சொன்னால் போதும், ஏசு உங்களை நேசிக்கிறான்னு சொன்னால் போதும், உங்களை அனுபவ சாட்சிகளை சொன்னால் போதும். தேவன் உங்களுக்காக முன்னின்று வைராக்கியமாக கிராமங்களையும் தேசங்களையும் தருவதற்கு நிச்சயமாக இருக்கிறார். ஆண்டவருக்காக நாம் வைராக்கியமாக எழுதும்போது ஆண்டவர் நமக்காக வழிவாசல்களை திறக்கிற தேவன். தேவனுக்காக ஆண்டவர் விரும்புகிறபடி நம்முடைய இருதயங்களை மாற்றி அமைக்கும் பொழுது தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். திருச்சபைகள் கட்டப்பட வேண்டும். திருச்சபைக்காக கதறுகின்ற பெண்கள், கதறுகின்ற ஆண்கள் வேண்டும். இன்றைக்கி நிறைய இடங்களில் பெண்கள் கூடி ஜெபிக்கிறாங்க, ஆண்கள் கூடி ஜெபிக்க வேண்டும். வீட்டில் ஜெபித்தா போதும், ஐயோ வேலைக்கு போகிற பரவாயில்ல, ஏதாவது ஒரு டைம் ஆஃப்டர் 8 PM பார்த்து நீங்கள் ஆண்டவரே என்னுடைய திருச்சபையை சீர்படுத்துங்க, என்னுடைய திருமணத்தை சீர்படுத்துங்க நான் ஆண்டவர்கிட்ட கதறும் போது தேவன் உங்களை கொண்டு பாழான ஸ்தலங்களை கட்டுவதற்கு வல்லவராக இருக்கிறார். நீங்கள் தான் அந்த அஸ்திபாரம். உங்களை பார்த்து அநேக ஆலயங்கள் கட்டப்படணும். உங்களை பார்த்து அநேகர் இதில் கட்டப்படுவார்கள். அநேக ஆசீர்வாதங்களுக்கு நீங்கள் ஒரு ஊற்றாக உறைவிடமாக இருக்க தேவன் உங்களை வழி நடத்தணும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே என்னுடைய குடும்பம் மட்டும் இல்லை, என்னுடைய சொந்த வாழ்க்கை மட்டும் இல்லை, என் சந்ததி தலைமுறையாக ஆண்டவருடைய சந்ததி என்று சொல்லப்பட வேண்டும். திருச்சபை தேவனுடைய சந்ததி என்று சொல்லப்படும். திருச்சபைகள், பாழாய் கிடந்த திருச்சபைகள் கட்டப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஆண்டவரிடத்தில் அவர் நிற்கும் பொழுது கர்த்தர் நம்மளை கட்டுகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் எப்பொழுதும் கட்டப்படுவீர்கள். இந்த புதிய ஆண்டில் கட்டப்பட்டு அநேகருக்கு சாட்சியாக உங்கள் வாழ்க்கையும் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையும் நிலை நிற்கும் என்று ஆசீர்வதிக்கிறேன்.